إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது தொடர் வகுப்பில் நெருங்கிவிட்ட மறுமையின் பெரும் அடையாளங்கள் என்ற தொடரில் யஜூஜ் மஅஜூஜ் தொடர்பாக சில செய்திகளை சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். அதில் யஜூஜ் மஅஜூஜ் என்ற சாரார் யார் என்று நாம் குறிப்பிட்டோம்? சொல்லுங்க. யஜூஜ் மஅஜூஜ் என்ற சாரார் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொன்னோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததிகள் என்றுதான் சொன்னோம். யஜூஜ் மஅஜூஜ் என்ற இந்த இரண்டு பெயர்களும் இரு கோத்திரத்தினருக்குரிய பெயர்கள். யஜூஜ் என்பது ஒரு கோத்திரம், மஅஜூஜ் என்பது ஒரு கோத்திரம், இரு கோத்திரங்கள். இந்த பெயர்களுடைய பொருளையும் நாம் சென்ற வாரம் உங்களுக்கு விளக்கினோம். அதேபோன்று யஜூஜ் மஅஜூஜ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினர் என்பதற்குரிய சான்றுகளையும் நாம் உங்களுக்கு சென்ற வகுப்பில் சொன்னோம். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை தொடர்பாக எச்சரித்த ஒரு செய்தியையும் சென்ற வகுப்பில் நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அதே போன்று அவர்களுடைய சில அடையாளங்கள், யஜூஜ் மஅஜூஜுடைய சில அடையாளங்களை சென்ற வகுப்பில் உங்களுக்கு நாம் நினைவூட்டினோம். அதே போன்று யஜூஜ் மஅஜூஜ் தொடர்பாக அல் குர்ஆனில் எத்தனை இடங்களில் இடம்பெறுகிறது என்று சொன்னோம்? அல் குர்ஆனில் யஜூஜ் மஅஜூஜ் தொடர்பாக எத்தனை சூறாக்கள், எத்தனை அத்தியாயங்களில் அந்த செய்தி இடம்பெறுகிறது? 2 அத்தியாயங்கள் இல்லையா? 2 இடங்கள். அதில் ஒன்று சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயம், அதனுடைய 96, 97 ஆகிய வசனங்களை சொன்னோம். அதே போன்று மற்றும் ஒரு இடம்தான் சூரத்துல் கஹஃப் அத்தியாயம். சூரத்துல் கஹஃப் அத்தியாயம் உண்மையில் மறுமையோடு மிக நெருக்கமான தொடர்புடைய ஒரு அத்தியாயம் என்று அந்த அத்தியாயத்தை நாம் சொல்லலாம். என்னென்ன அடிப்படையில் சொல்லலாம்? சொல்லுங்க. மறுமையோடு மிகவும் நெருக்கமுள்ள ஒரு அத்தியாயம் என்று நாம் சூரத்துல் கஹஃபை சொல்வதாக இருந்தால் என்னென்ன அடிப்படையில் சொல்லலாம்?
அதனுடைய முதல் 10 வசனங்களை ஒருவர் மரணம் விடுவது என்பது எந்த ஃபித்னாவை விட்டு அவரை பாதுகாக்கும்? தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு அவரை பாதுகாக்கும். அதே போன்று சூரத்துல் காஃப் எந்த நாளில் நாம் அதை ஓதுகிறோம்? வெள்ளிக்கிழமை. உலகம் எப்போது அழிக்கப்படும்? எப்ப? வெள்ளிக்கிழமைதான் இவ்வுலகம் அழிக்கப்படும். அதே போன்று மறுமைக்குரிய பெரும் 10 அடையாளங்களில் எந்த அடையாளத்தை சூரத்துல் கஹஃப் பேசுகிறது? யஜூஜ் மஅஜூஜ் சம்பந்தமாக சூரத்துல் கஹஃப் பேசுகிறது. இப்போது நாம் இந்த தலைப்பில் முதலாவதாக அந்த செய்தியை பார்ப்போம். அந்த செய்தியை பார்த்துவிட்டு அடுத்த பகுதிக்குள் செல்வோம். இதில் அல்லாஹு தஆலா 83வது வசனத்திலிருந்து இந்த செய்தியை சொல்கிறான். அல் கஹஃப் அத்தியாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமான சில வரலாறுகளை அது குறிப்பிடுகிறது. மக்காவில் வாழ்ந்த குறைஷி காஃபிர்கள் மதீனாவிலே வாழ்ந்த யூதர்களிடம் போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் எவ்வாறான கேள்விகளை கேட்டால் அவரை வீழ்த்தலாம், அவரை மடக்கலாம், அப்படியான சில கேள்விகளை எமக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் யூதர்கள் இந்த குகைவாசிகள் சம்பந்தமாக, அதே போன்று இந்த துல்கர்னைனுடைய வரலாறு, இவைகள் தொடர்பாக நீங்கள் போய் அவரிடம் கேள்வி எழுப்புங்கள் என்று யூதர்கள் சொல்லி அனுப்பினார்கள். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து குறைஷிகள் இந்த கேள்விகளை கேட்ட சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் ஆர்வம் கொண்டவர்கள், அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதில் நபி அவர்கள் அதை அறிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல மறந்து விட்டார்கள், சொல்லவில்லை. அவர்களுக்கு அந்த செய்தி, இது தொடர்பான செய்திகள் வரவில்லை, தாமதப்படுகிறது வருவதற்கு. ஒரு நாள் 2 நாள் இப்படி நாட்கள் கழிகின்றன. மக்களுக்கு இந்த செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொன்னார்கள். செய்தி அல்லாஹ்விடமிருந்து வஹி வரவில்லை. அல்லாஹ் தஆலா அதே சூரத்துல் கஹஃப் அத்தியாயத்தில் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا. நபியே, நீங்கள் எப்படி சொல்ல வேண்டாம், நான் நாளை உறுதியாக இதை செய்வேன் என்று சொல்ல வேண்டாம். அல்லாஹ் நாடினாலே தவிர இன்ஷா அல்லாஹ் என்பதை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அதன் பிறகு அல்லாஹு தஆலா இது தொடர்பான செய்திகளை வஹீன் மூலம் அறிவிக்கிறான். நன்றாக கவனியுங்கள். வயஸ்அலூனக் எப்படி ஆரம்பிக்குது? அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். அவங்க கேட்ட கேள்விதான். அவர்கள் உம்மிடம் வந்து கேள்வி எழுப்புகிறார்கள். அன் ذில்கர்னைன், அவர்கள் துல்கர்னைனை பற்றி உம்மிடம் வந்து கேள்வி எழுப்புகிறார்கள். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்விடமிருந்து தான் செய்தி வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்திகளை தான் மக்களுக்கு ஓதி காட்டுவார்கள். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், சஅத்லு அலைக்கும், நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன், மின்ஹு ذிக்ரா, மின்ஹு ذிக்ரா என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அவருடைய அந்த செய்தியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அவருடைய துல்கர்னைனுடைய அந்த வரலாற்றில் ஏராளமான செய்திகள் இருக்கும். இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லுமாறு சொல்வது என்ன? ஒரு சிறிய ஒரு செய்தி, சிறிய ஒரு பகுதி, அதைத்தான் சொல்லுமாறு இங்கே கட்டளை பிறப்பிக்கிறான். யார் அந்த துல்கர்னைன்? அந்த துல்கர்னைன் யார்? இன்னா மக்கன்னா லஹு ஃபில் அர்த். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அவருக்கு நாம் பூமியில் என்ன செய்தோம்? வசதிகளை வழங்கினோம். மக்கன்னா என்று சொன்னால் அவருக்கு பூமியில் என்னது? எல்லா வகையான வசதி வாய்ப்புகளும். படை பலம் வேண்டுமா, கல்வி அறிவு வேண்டுமா, பொருளாதாரம் வேண்டுமா, ஆட்சி வேண்டுமா, அதிகாரம் வேண்டுமா, எல்லா, அதுதான் இன்ன மக்கன்னா லஹு. அல்லாஹ் என்ன செய்ய, அவருக்கு நாம் செல்வத்தை கொடுத்தோம்,
அல்லது ஆட்சியை கொடுத்தோம், படைபலத்தை கொடுத்தோம், இப்படி ஒன்று அல்லாஹ் சொல்லல. எப்படி சொல்றான்? எப்படி சொல்றான்? இன்னா மக்கன்னா லஹு ஃபில் அர்த். பூமியில் நாம் அவருக்கு வசதியை கொடுத்தோம்னா எதை குறிக்கும்? எல்லா வகையான வசதிகளையும் அது குறிக்கும். எல்லா வகையான வசதிகளையும் அது உள்ளடக்கும். அப்படியான வசதிகள் அனைத்தும் அவருக்கு வழங்கப்பட்டது. வஆதைனாஹு மின் குல்லி ஷைஇன் சபபா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொன்றிலிருந்தும் அவருக்கு அந்த வழியையும் காண்பித்தோம். அவருக்கு இந்த பூமியில ஏதாவது ஒன்றை அடைந்து கொள்ள வேண்டுமா, அதற்குரிய வழிகள், அதற்குரிய வசதி வாய்ப்புகள், இந்த ஒவ்வொன்றையும் நாம் அவருக்கு கொடுத்தோம். இவர்தான் துல்கர்னைன். துல்கர்னைன் என்பவர் யார்? அவருக்கு அல்லாஹு தஆலா எப்படியான ஒரு ஆட்சியை அவருக்கு கொடுத்திருந்தார் என்றால், அவருக்கு எல்லா வசதிகளும், எல்லா வசதிகளோடும் கூடிய ஒரு ஆட்சி தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்படியான ஒரு ஆட்சியை ரப்புல் ஆலமீன் வழங்கினான். அவன் தான் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளர். அவன் விரும்பியவர்களுக்கு, நாடியவர்களுக்கு ஆட்சியை அவன் வழங்குவான். நாம் குர்ஆனில் படிக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் உடைய இந்த வரலாற்றிலிருந்து அல்லாஹ் என்ன செய்தியை அங்கே சொல்கிறான் என்றால், அவருடைய மூன்று பிரயாணங்களைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் மேற்கொண்ட மூன்று பயணங்கள். அதில் முதலாவதாக அல்லாஹ் எதை சொல்கிறான்? ஃபஅத்பஅ சபபா என்று ஆரம்பிக்கிறான். 85ஆம் வசனத்தில் ஃபஅத்பஅ சபபா, அவர் ஒரு வழியை பின்பற்றி அவர் செல்கிறார். அந்த பயணத்தில் எங்கு போறாங்க? ஹத்தா இதா பலக மக்ரிப ஷம்ஸ், அதாவது சூரியன் மறையும் மேற்கு திசை வரை அவர் சென்றடைந்த போது. அல்லாஹ் தஆலா எதை சொல்கிற நன்றாக கவனியுங்கள். அதாவது சூரியன் மறையும் மேற்கு திசையை அவர் சென்றடையும் போது அவர் எதை காணுகிறார் என்று சொன்னால், வஜதஹா தக்ருபு ஃபீ ஐனின் ஹமிஅ, அவர் எதை காணுகிறார் என்று சொன்னால், அந்த சூரியன் என்பது சேறு கலந்த ஒரு நீரில் மூழ்குவது போல் அவர் மறைய கண்டார். அது அவர் காணக்கூடிய காட்சி. அவர் அப்படி காணுகிறார். இப்ப நீங்க ஒரு பாலைவனத்தில் பயணிக்கிறீங்க. பாலைவனத்தில் பயணிக்கும் போது நீங்க சூரியன் மறையும் காட்சி உங்களோட கண்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஏதோ மண்ணுக்குள் அப்படி மறைவது போன்றுதான் உங்களுக்கு காட்சி அளிக்கும். எனவே அவருடைய கண்களுக்கு எப்படி காட்சி அளிக்கிறது என்று சொன்னால், அந்த சேறு கலந்த அந்த மண்ணில், அதில் அவர் அந்த சேறு கலந்த அந்த நீரிலே மூழ்குவது போன்றுதான் அவர் அதை மறைவதை கண்டார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அது அவர் கண்ட காட்சி. அது மாத்திரமல்லாமல் வவஜத இந்தஹா கௌமா, அங்கு ஒரு சமுதாயத்தையும் அவர் கண்டார். அங்கு ஒரு சமுதாயம் வாழுது. ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. அந்த சூரியன் மறையும் அந்த திசையை நோக்கி அவர் பயணிக்கிறார். அந்த திசை வரை அவர் சென்றடைந்த போது அந்த சூரியன் எப்படி அது மறைகிறது என்பதையும் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எப்படி அதை அவர் கண்டார் என்பதையும் சொல்கிறான். சொல்லிவிட்டு அங்கு ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சமூகத்தினர் உடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், குல்னா, நாம் சொன்னோம், நாம் துல்கர்னைனுக்கு சொன்னோம், இம்மா அன் துஅذிப வ இம்மா அன் தத்தகித ஃபீஹிம் ஹுஸ்னா என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர்களை நீங்கள் தண்டித்து வேதனை செய்யலாம், அல்லது அவர்களுக்கு அழகியதான நன்மையை நீங்கள் செய்யலாம். அல்லாஹ் ஒரு தெரிவை கொடுக்கிறான். ஒன்று நீங்க இவங்களை தண்டிக்கலாம் இந்த மக்களை, அல்லது நீங்க என்ன செய்யலாம், இவர்களை மன்னித்து விடலாம். அவங்க என்ன செஞ்சாங்க? எல்லாருக்கும் அந்த மக்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு அறிவித்தாங்களா? நான் உங்கள் அனைவரையும் மன்னித்து விட்டேன் அப்படி என்று சொன்னாங்களா என்றால் அப்படி சொல்லல. பொது மன்னிப்பு வழங்க என்ன நடக்குமாங்க? பாதிக்கப்பட்டவர்களுடைய அவர்களுக்கு அவங்களோட உள்ளம் கவலை கொள்ளும். அதுல பாதிக்க அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? தண்டிக்குமாறு சொல்றான். அவங்களுக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? அங்க அநியாயம் செய்யக்கூடிய மக்கள், அந்த மக்கள் வந்து என்ன செய்ய அநியாயம் செய்திருக்கிறார்கள், திருடி இருக்கிறார்கள், பிறருடைய உரிமைகளை மீறி இருக்கிறார்கள், அப்படி பலதும் அதுல வரும். அதே போன்று இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க. அவங்க யாரு? பாதிக்கப்பட்ட மக்கள். அவங்க யாரு? பாதிக்கப்பட்ட மக்கள். இப்ப இந்த இரு சாராருக்கும் என்ன செய்ய வேண்டும்? நீதியாக தீர்ப்பளிக்க வேண்டும். தீர்ப்பளிக்க வேண்டுமா இல்லையா? அவங்க அந்த இரு சாராருக்கும் நீதி வழங்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில்
அவர் சொல்கிறார் கால அம்மா மன் வலம ஃபஸௌஃப நுஅذிபு, அநியாயம் செய்தவர்களை நாம் தண்டிப்போம். அவர் சொன்னாரு, அநியாயம் செய்தவர்களை நாம் தண்டிப்போம். பிறகு சும்ம யுரத்து இலா ரப்பிஹி, பிறகு ரப்பிடம் அவர்கள் மீட்டப்படுவார்கள். ஃபயுஅذிபுஹு அஸாபன் நுக்ரா, அவன் என்ன செய்வான், கடுமையான வேதனை கொண்டு வேதனை செய்வான். இந்த இடத்துல அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, அவருடைய அந்த ஆட்சி அதிகாரம் படைபலத்தோடு அவர் சென்றிருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, அதில் பிறருடைய உரிமைகளை மீறியவர்கள், பாவம் செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள், அவர்களை தண்டிக்கிறார்கள். அதே போன்று மற்றவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய உரிமைகளை மீட்டுக் கொடுக்கிறார்கள். அப்ப சுப்ஹானல்லாஹ், ஒருவரிடம் ஆட்சி வழங்கப்படும் போது அவர் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு படிப்பினை இருக்கிறா இல்லையா? ஒருவருக்கு ஆட்சி வழங்கப்படுது, அதிகாரம் வழங்கப்படுது. அப்ப அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலம் என்ன செய்ய வேண்டும்? துல்கர்னைன் ஒரு அல்லாஹு தஆலா அவருடைய ஒரு நீண்ட பயணத்தை சொல்கிறான். என்ன, அவர் நாடுகள் பிடிக்கவா பயணித்தாரு? எனக்கு இவ்வளவு பெரிய பூமி பகுதி, இது எனக்குரியது, எனது ஆட்சிக்குரியது, எனது கட்டுப்பாட்டுக்குரியது, இவ்வளவு மக்கள் தொகை எனக்கு கீழே இருக்கிறாங்க, அதுக்காக பயணித்தாங்களா? இந்த பயணத்தில் இந்த செய்திகளை படிச்சீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புலப்படும். என்ன, அவருக்கு வழங்கப்பட்ட ஆட்சியின் மூலம் அவர் மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார். படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எது தெரியும்? அவருக்கு அல்லாஹ் வழங்கிய ஆட்சியின் மூலம் அவர் மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். அதுதான் இதுல உங்களுக்கு தெரியுது. அல்லாஹ் தஆலா இதிலிருந்து என்ன செய்தியை கொடுக்கிறான்? ஒருவரிடம் அதிகாரம் இருக்கும் போது, ஆட்சி இருக்கும் போது அதை மக்களுக்கு நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற செய்தியையும் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், வஅம்மா மன் ஆமன வஅமில ஸாலிஹா ஃபலஹு ஜஸாஅனில் ஹுஸ்னா, எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அழகான கூலி இருக்கிறது. தஅவா செய்றாங்க, மக்களுக்கு என்ன செய்றாங்க? ஆட்சியாளர், ஆட்சி பீடத்தில் இருப்பவர் மக்களுக்கு என்ன செய்றாங்க? பின்ன நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆலிம்கள் தான் இதை சொல்ல வேண்டும். எப்படி எதிர்பார்க்கிறாங்க? இந்த தஅவா, இந்த விஷயம் எல்லாம் யார் செய்ய வேணும்? இந்த ஆலிம்கள், உலமாக்கள், பள்ளியில் உள்ளவங்க, இது இவங்களுக்குரிய பணின்னு நினைக்கிறோம். அப்படிதான் அதிகமாக நினைச்சு கொண்டிருக்கிறோம். இது நமக்குரியது அல்ல. அல்லாஹ் இங்க சொல்கிறான், ஆட்சியிலே உள்ளவர், ஆட்சி பீடத்தில் உள்ள ஒரு பெரும் ஆட்சி வழங்கப்பட்டவர் சொல்கிறார், இவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான அமல்கள் செய்வார்களோ அவர்களுக்கு அழகான கூலி இருக்கிறது, அவர்களுக்கு அழகான கூலி இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு நாம் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து இலகுவானதை நாம் அவர்களுக்கு சொல்வோம் அப்படி என்று சொல்லி அவர் சொல்றார். அந்த மக்களுக்கு என்ன செய்றார்? மார்க்கத்தையும் போதிக்கிறார். அப்ப அவருடைய அந்த நீண்ட தூர பயணத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க, எதெல்லாம் நடக்குது. அப்ப ஒரு பகுதிக்கு போறாங்க, அந்த பகுதியை முதல்ல இந்த மக்களை தான் சந்திக்கிறாங்க. அந்த பகுதி மக்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை கேட்கிறாங்க, உரிமைகளை பெற்றுத்தாருங்கள், நாங்கள் அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று கேட்கும் போது அவர்களுக்கு நீதியான முறையில் அங்கு அவர்களோடு நடந்து கொண்டு நீதியை நிலைநாட்டி அவர்களுடைய உரிமைகளை மீட்டுக் கொடுத்து அங்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து, சுப்ஹானல்லாஹ், இப்படி இவருடைய பயணத்தை ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதை முடித்துவிட்டு அடுத்து மறுபடியும் அவருடைய பயணம் தொடர்கிறது. முதல் பயணத்தில் அல்லாஹ் எங்க நோக்கி பயணித்தாங்க? மேற்கே இல்லையா? சூரியன் மறையும் மேற்கு திசையை நோக்கி பயணித்தார் என்று சொல்கிறான். இரண்டாவது பயணத்தை பாருங்க. சும்ம அத்பஅ சபபா, சும்ம அத்பஅ சபபா, பிறகு மற்றொரு வழியை அவர் பின்பற்றி பயணிக்க ஆரம்பிக்கிறார். மற்றொரு வழியை அவர் பின்பற்றி பயணிக்க ஆரம்பிக்கிறார். ஹத்தா இதா பலக மத்லி அஷம்ஸ், எங்க வராரு? சூரியன் உதிக்கக்கூடிய கிழக்கு திசை அவர் எட்டிய போது. அப்ப இந்த பயணம் எப்படி சாத்தியமாகும் சொல்லுங்க? எப்படி சாத்தியமாகும்? பூமி உருண்டையாக இருந்தால் என்ன செய்யும் இந்த பயணம்? இது சாத்தியமாகும். மேற்கிலிருந்து மறுபடியும் என்ன செய்யறாரு? அப்ப அவர் கிழக்கை நோக்கி சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு திசை அவர்கள் எத்திய போது அங்கு ஒரு சமுதாயத்தை காணுகிறார். மேற்கிலும் ஒரு சமுதாயத்தை பார்க்கிறாங்க, அப்ப கிழக்கில் ஒரு சமுதாயம். அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதை காட்டுது? அவருடைய ஆட்சி எவ்வளவு பறந்து இருந்தது, எவ்வளவு பலம் மிக்கவராக அவர் இருந்தார் என்பதையெல்லாம் இந்த செய்தி சொல்லுது. யாரும் என்ன செய்யல, அவரை எதிர்க்கல, அவர் யாரோடும் போரிடவில்லை, யாரும் அவருக்கு எதிராக போரிட முன்வரவும் இல்லை என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப அவ்வளவு பெரிய படைபலத்தோடு அவர் செல்கிறார். இன்னொரு சமுதாயத்தை அவர் அடைகிறார்.
அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறான், வஜதஹா தத்லு அலா கௌமில் லம் நஜ்அல் லஹும் மின் தூனிஹா சித்ரா. அந்த சமுதாயம் எப்படி என்று சொன்னால், அதாவது அவர்களுக்கும் சூரியனுக்கும் மத்தியில் நாம் எந்த தடுப்பையும் ஏற்படுத்தல. அப்படி அவங்க வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அவங்களுக்கு வீடு இருக்கல்ல, அவங்க என்ன செய்யல, வீடுகளோ கூடாரங்களோ இருக்கல்ல. இந்த சூரியன் நேரடியாக அவங்க என்ன செய்யுது, அவர்கள் மேனியிலே படுகின்ற மாதிரி தான் சமுதாயம் இருக்கு. சித்ரா, எந்த ஒரு தடையும் நான் ஏற்படுத்தவில்லை. அவங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு வெட்ட வெளியில ஒரு பாலைவனம் போன்ற ஒரு பகுதியில் தான் இவங்க இருக்கிறது என்ற செய்வது. அவங்கள்ட்ட வீடுகள் எதுவும் இருக்கவில்லை. அவர்களை மறைத்துக் கொள்வதற்கு, சூரியனுடைய ஒளியை விட்டு மறைத்துக் கொள்வதற்கு எதுவும் இருக்கவில்லை. அப்படி ஒரு சமுதாயத்தை அவர் என்ன செய்யறாரு, அவர் சந்தித்தார். இப்ப நாங்க வாழக்கூடிய இந்த காலத்துல கூட எவ்வளவு என்னது உலகத்தில் என்ன உலகத்தில் சொல்லுவாங்க, ஒரு புதிதாக ஒரு கூட்டத்தினர், ஒரு கோத்திரத்தினர் இப்படியான பகுதிகளில், இந்த காட்டு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு இப்படிலாம் என்ன செய்ய செய்திகள் நாங்கள் அடிக்கடி வாரதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப என் அருமையான சகோதரர்களே, இப்படியான ஒரு சமுதாயம் அவர்களை சந்திக்கிறார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதைத் தொடர்ந்து கதாலிக், அதாவது அவர்களை தங்களை வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு இருக்கவில்லை. அவ்வாறுதான் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வகத் அஹதுனா பிமா லதைஹி ஹுபுரா என்று சொல்கிறான். அதாவது அந்த துல்கர்னைனோடு என்னென்ன இருந்தது, அவரிடம் இருந்த அந்த படை பட்டாளம் பலம், இந்த அனைத்தையும் நாம் நன்கறிந்திருந்தோம். ரப்புல் ஆலமீன் அவன் தான் அந்த அனைத்தையும் அவருக்கு வழங்கியவர். ரப்புக்கு தெரியும் அவரிடம் என்னென்ன இருந்தது. அவங்களோட பயணத்தை பாருங்க, சுமார் எப்படியான ஒரு பயணம். இந்த பயணம் சுமார் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ஒரு கூற்று இருக்குது, சுமார் இது ஒரு 500 வருட பயணம் என்று சொல்கின்ற ஒரு கூற்று இருக்கிறது. அப்படியான ஒரு பயணமாக இந்த பயணம் இருக்கிறது. அடுத்து மூன்றாவது பயணத்துடைய மூன்றாவது பகுதி, சும்ம அத்பஅ சபபா. அல்லாஹ் மூன்றாவது என்ன சொல்கிறான், பிறகு அவர் வேறொரு வழியை பின்பற்றி என்ன செய்கிறார், பயணத்தை ஆரம்பிக்கிறார். இது மூன்றாவது, நல்லா கவனிங்க, மூன்றாவது விஷயம். அந்த பயணத்தில் இதுதான் எங்க தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட பகுதி. நம்ம தலைப்பு என்ன தலைப்பு நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம், என்ன தலைப்பு, யஜூஜ் மௌஜூஜ், அதன தலைப்பு. அப்ப அந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட பகுதி தான் இப்ப வருது. ஹத்தா இதா பலக பைன சத்தைன். சத்தைன்டா ஜபலைன், இரண்டு மலைகள். அப்ப இரண்டு மலைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்தை அவர் அடைகின்ற போது வஜத மின் தூனிஹிமா கௌமன், அங்கு ஒரு சமுதாயம், அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சமுதாயத்தை அவர் அடைந்து கொள்கிறார். அல்லாஹ் அவங்களோட பலத்தை பற்றியோ அவங்களுடைய உடல்நிலையை பற்றியோ அதை பற்றி அல்லாஹ் இங்க பேசல. இங்க அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தில் எதை பற்றி பேசுகிறான் என்றால், லா யகாதுன யஃப்கஹூன கௌலா, அவர்கள் பேசக்கூடிய எந்த சொல்லையும் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு கூட்டத்தினர். பேசுகிறார்கள் ஆனா விளங்கிக் கொள்ள முடியாது. துல்கர்னைன் யாரு, அவங்க யாரு, மக்கன்னா லஹு ஃபில் அர்த், பூமியில் எல்லா வசதிகளும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவரோட யாரெல்லாம் இருந்திருப்பாங்க, மொழிபெயர்ப்பாளர்கள் இருந்திருப்பார்கள் இல்லையா. பயணிக்கிறார், உலகத்தை சுத்தி பயணிக்கக்கூடியவரோட யார் இருப்பாங்க, நிச்சயமாக மொழிபெயர்ப்பாளர்கள் இருந்திருப்பார்கள். அப்ப இந்த சமுதாயம் இவர்கள் பேசக்கூடிய எதையும் புரிந்து கொள்ள முடியாத நிலை, புரிந்து கொள்ள முடியாத ஒரு கூட்டத்தினர். அருமையான சகோதரர்களே, இப்படியான ஒரு சாரார். அப்ப இவரிடம் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாம் அவர் பயன்படுத்தி இருப்பார். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது, இவர்களுடைய பேச்சை புரிந்து கொள்ள சுமார் ஒரு 70 மொழிபெயர்ப்பாளர்கள் பயன்படுத்தப்பட்டனர் என்ற மாதிரியான கருத்தை சொல்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அப்ப அந்த மக்கள் பாருங்க, எல்லா மக்களும் அவருடைய தேவைகளை தான் அவர்கிட்ட வந்து வைக்கிறாங்க. அவர் ஒரு சாலிகான மனிதர், ஒரு சாலிகானவரா மக்கள் காண்றாங்க. மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தான் என்ன செய்யறாரு, பயணிக்கிறார். இப்ப மாதிரி ஆட்சி தலைவர் மாதிரி என்னது சுற்றுலா அப்படி இல்ல. எதுக்காக போறாங்க, மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவதற்கு தான் இவ்வளவு தூர பயணம் அவருடைய. அந்த மக்கள் சொல்கிறார்கள், யா தல் கர்னைன். இப்ப கர்னைன் என்ற அந்த பேர் கூட என்ன செஞ்சாரு, முதலாவது மேற்கை நோக்கி பயணித்தார், அதுக்கு பிறகு எங்க வந்தாரு, கிழக்கை நோக்கி பயணித்தார். கர்ணனா கொம்பு, அப்ப இரு கொம்புகள் என்பதனுடைய பொருள். அவர் மேற்கை நோக்கி பயணித்து மறுபடியும் கிழக்கை நோக்கி பயணித்ததற்காக இந்த பேர் அவருக்கு வந்தது என்றும் அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த மக்கள் சொல்கிறார்கள், இன்ன யஜூஜ வ மஜூஜ். இந்த ரெண்டு கோத்திரத்தினரை சொல்கிறார்கள். யஜூஜ் ஒரு கோத்திரத்தினர், மஜூஜ் ஒரு இந்த இரு கோத்திரத்தினரும்
இவர்கள் முஃப்ஸிதூன ஃபில் அர்த், பூமியில் குழப்பம் செய்கிறார்கள். அவங்க குறிப்பிட்டு ஒன்றை சொல்லல, கொலை செய்கிறார்கள் என்றோ திருடுகிறார்கள் என்றோ அல்லது விபச்சாரம் ஒன்று சொல்லல. முஃப்ஸிதூன ஃபில் அர்த், பூமியில் குழப்பம் செய்கிறார்கள். எல்லா விதமான குழப்பங்களும் அவங்க செய்றாங்க என்பதை அது சொல்லுது. கொலை வேண்டுமா, கொள்ளை வேண்டுமா, திருட்டு வேண்டுமா, விபச்சாரம் வேண்டுமா, எல்லா அநியாயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். முஃப்ஸிதூன ஃபில் அர்த், பூமியில் குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஃபஹல் நஜ்அலு லக ஹர்ஜா அலா அன் தஜ்அல பைனனா வ பைனஹும் சத்தா, நாங்க உங்களுக்கு என்ன செய்றோம், ஒரு தொகையை நாங்க எல்லாம் சேர்த்து தாரோம். உங்களுக்கு நாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு தொகையை உங்களுக்கு சேர்த்து தாரோம். நீங்க என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் ஒரு தடையை ஏற்படுத்த வேண்டும். சத்தா, ஒரு தடையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்றாங்க. அருமையான சகோதரர்களே, இப்ப என்ன செய்யப்படுது, பணம் சொல்லப்படுது, பொருளாதாரம் நாங்க சேர்த்து தாரோம், இந்த பணியை நமக்கு முடிச்சு தாங்க, எமக்கும் அவர்களுக்கு மத்தியில் ஒரு தடையை ஏற்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். அருமையான சகோதரர், செல்வம் அதிகமாக உள்ளவர்களுக்கு என்ன செய்யும், செல்வத்தின் மீது இன்னும் என்ன செய்யும், விருப்பம் தான் அதிகரிக்கும். அப்படித்தானே, செல்வம் கூட கூட என்ன நடக்குது சொல்லுங்க, பேராசை தான் அதிகரிக்கும். செல்வம் கூட கூட பேராசை தான் அதிகரிக்குது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தங்கத்தாலான ஒரு ஓடை இருப்பவன் என்ன செய்யறான், இன்னும் ஒரு ஓடை இருக்க வேண்டும் என்று விரும்புறான். அங்க பேராசை தான் கூடுது, குறையுது இல்லை. எனவே இவர் என்ன செய்யல, அப்ப நீங்க பொருளாதாரத்தெல்லாம் சேர்த்து தாங்க அப்படி கேட்டாரான்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், கால மா மக்கன்னி ஃபீஹி ரப்பி கைர், அல்லாஹு தஆலா எனக்கு செய்திருக்கான வசதி வாய்ப்புகள் அது கைர், அது இருக்குதே அது எனக்கு கைர். நீங்க செய்யக்கூடிய இந்த உதவிகள் நமக்கு தேவையே இல்லை, இது எதுவும் நமக்கு அவசியம் இல்லை. அல்லாஹ் எனக்கு செய்திருக்கக்கூடிய வசதிகள் இருக்குதே அது சிறந்தது. இப்படி சொல்றது நாவு வாரது மிச்சம் குறவு, அப்படியே இல்லையா? இப்படி சொல்றதுக்கு நாவு வருவது என்னது, மிக குறைவாகத்தான் இருக்கும். அல்லாஹ் எவ்வளவு செஞ்சாலும் செய்யலன்னு தான் சொல்றான் மனிதன். அல்லாஹ் எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் கொடுத்தாலும் என்ன சொல்றான், எதுவும் இல்லை, எதுவும் கிடைக்கல, எந்த வசதியும் இல்லை, பஞ்சத்தை தான் ஓதுறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இவருடைய முன்மாதிரியை பாருங்கள். அவர் சொல்கிறார், அல்லாஹ் எனக்கு செய்திருக்கக்கூடிய வசதிகள் சிறந்தவைகள் என்று சொல்லிட்டு அவங்க அடுத்து பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய அந்த நிர்வாகம் அப்படி என்பதற்குள்ள அடுத்த ஒரு பகுதி, ஃபஅயினூனி பிகுவா, அவங்களுடைய பலத்தை கொண்டு நீங்க உதவி செய்ய வேண்டும். இல்லாட்டி அவங்க என்ன செய்யும், அருமில்லா போய்த்து, அவங்க அதனுடைய பெருமதி தெரியாம போ, நீங்க எல்லாம் உட்காருங்க நாங்க வேலையை முடிக்கிறோம்னா என்ன செய்யாது, அவங்களுக்கு அதோட பெருமதி தெரியாது, அதனுடைய பெருமதி அவங்களுக்கு தெரியாது. என்ன சொல்றாங்க, ஃபஅயினூனி பிகுவா, உங்களுடைய பணம் பொருளாதாரம் எது நமக்கு தேவையில்லை, ஆனா உங்களுடைய பலத்தை கொண்டு உதவி செய்ய வேண்டும், எனக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும். அஜ்அல் பைனகும் வ பைனஹும் ரதுமா, அவர்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒரு உறுதியான தடுப்பை நான் ஏற்படுத்தி விடுகிறேன், உங்களுடைய பலத்தால் உங்களுடைய உடலால் உதவி செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அந்த பணி எவ்வளவு காலம் நடந்தது என்று குறிப்பிடவில்லை. ஒரு பெரும் இரு மலைகளுக்கு மத்தியில் தான் என்ன செய்யப்படுகிறது, அந்த தடுப்பு ஏற்படுத்தப்படுகிறது. இரு பெரும் மலைகளுக்கு மத்தியில் தான் அந்த தடுப்பு ஏற்படுத்தப்படுகிறது. அதனுடைய காலம் எவ்வளவு என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. ஆத்தூனி ஜுபரல் ஹதீத், அப்ப சொல்ற உங்களுடைய பலத்தை கொண்டு உடலை கொண்டு உதவி செய்யுங்கள் சொன்னாங்களா இல்லையா? அவங்களுக்கு சொன்னார்கள், இரும்பு கட்டிகளை, இரும்பு பாலங்களை கொண்டு வாருங்கள். ஒரு பெரிய ஒரு பணி, பெரும் ஒரு பணி, கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு அவைகள் அந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியில் அவைகள் நிரப்பப்படுகின்றன. அந்த இடைவெளி அந்த இரும்புகளை கொண்டு நிரப்பப்படுகிறது. அதன் பிறகு என்ன செய்யப்படுகிறது, மிகப்பெரிய நெருப்பு மூட்டப்படுகிறது, மிகப்பெரிய நெருப்பு மூட்டப்படுகிறது. அதை ஊதுமாறு சொல்கிறார்கள், உன்ஃபுகு, அதை ஊதுங்கள், அதை ஊதுகிறார்கள். அந்த இரும்பு என்ன செய்யப்படும், நெருப்பு அதிலே மூட்டப்படும் என்றால் என்ன நடக்கும், அது கங்குகளாக மாறும் இல்லையா? அதன் பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், ஆத்தூனி உஃப்ரிக் அலைஹி கித்ரான்னு சொல்கிறார்கள், செம்பை என்னிடம் கொண்டு வாருங்கள், அதன் மீது ஊற்றுகிறேன் என்று சொன்னார்கள். அதன் பிறகு செம்பு அதன் மீது ஊற்றப்படுகிறது. இவ்வளவு ஒரு பெரும் பணி, எவ்வளவு காலம் இதற்கு தேவைப்பட்டது நமக்கு அல்லாஹ் சொல்லவில்லை. ஒரு பாரிய ஒரு பணி. சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், படை பலம், இதை கொண்டு என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு எவ்வளவு பெரிய பணி செய்தார்கள்.
இது நமக்கு எதை எடுத்து காட்டுது? இன்றைய ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் உள்ளவங்க இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டுமா இல்லையா? அருமையான சகோதரர்களே, இன்று என்னது, எந்த ஒரு பணியை செய்வதாக இருந்தாலும் லஞ்சம் கொடுத்தாதான் நடக்கும். இன்றைய நாம் வாழ்கின்ற உலகத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா, எந்த ஒரு தேவையை நாம் முன்னிட்டு சென்றாலும் அங்கு விஷயம் நடக்க வேண்டுமா? என்ன வேண்டும்? என்னது? லஞ்சம், ஊழல். அதுதான் காரியத்தை நகர்த்தும். இங்க கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது கூலி வேண்டுமா, பணத்தை சேகரித்து தரவான்னு கேட்டாங்க. என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் எனக்கு தந்தது சிறப்பானது. அருமையான சகோதரர்களே, அதன் பிறகு அவர்கள் சொன்னார்கள், அவங்க முடிச்சுட்டு உடனே வெளியாகல. அவங்க அந்த பணியை முடித்து விட்டு, ஒரு பாரிய பணியை முடித்து விட்டு உடனே அவர்கள் வெளிப்படவில்லை. அவர்கள் அங்கிருந்து பார்க்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அதாவது அவர்கள் இதன் மீது ஏறுவதற்கும் என்ன செய்ய மாட்டார்கள்? சக்தி பெற மாட்டார்கள். ரெண்டு பக்கம் மலை. அப்ப அந்த இரண்டு மலைகளுக்கு சரிசமமான உயரத்தில் தடுப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் இரும்பாலான தடுப்பு. அவை நெருப்பு மூட்டப்பட்டு அதன் மீது செம்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. செம்பு ஊற்றப்பட்டால் அந்த வழுக்கல் தன்மை இருக்கும். என்ன செய்ய முடியாது? அதில் ஏறவும் முடியாது. எப்படியெல்லாம் அவங்களோட அந்த அறிவை, சிந்தனை அவங்க பயன்படுத்திருப்பாங்கன்னு பாருங்க. துல்கர்னைன் என்ற ஆட்சியாளர் எப்படியெல்லாம் அவங்க தங்களுடைய சிந்தனையை, அறிவை எல்லாம் எப்படி பயன்படுத்தினாங்க என்பதை நாம் பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் என்ன செய்ய முடியாது? இதனால் ஏறுவதற்கும் அவங்க சக்தி பெற மாட்டார்கள். அதே போன்று இதில் துவாரமிடவும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். துவாரமிடவும் சக்தி பெற மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தை அவங்க சொன்ன வார்த்தை, கால ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி. இது எவ்வளவு முக்கியமான இடம்னு பாருங்க. அதாவது எனது ஆட்சி, எனது படைபலம், எனது திறமை, எனது புத்தி கூர்மை, அப்படியா சொன்னாங்க? ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி. என்ன சொன்னாங்க? இது எனது ரப்புடைய ரஹ்மத்தில் இன்றும் உள்ளதாகும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய படிப்பினை இருக்கு, எவ்வளவு பெரிய படிப்பினை. நாங்க இந்த சாதாரணமான ஒரு வேலையை செஞ்சுட்டு என்ன சொல்றோம்? எங்களோட திறமை, எங்களோட ஆற்றல், எங்களோட டெக்னிக், இப்படிதான் நாங்க வார்த்தையை பயன்படுத்துறோம். இதைத்தான் நாங்க சொல்றோம். நான் தான் அந்த ஆலோசனை கொடுத்தேன், நான் தான் அப்படி செய்யுமாறு சொன்னேன். இதை சொல்லாட்டி சிலரோட தூக்கமே போவாது. இதை சொல்லாட்டி சிலருக்கு தூக்கமே போவாது. அதை எப்படியாவது சொல்ல வேண்டும். அந்த விஷயம் அப்படி நடந்துச்சு தானே, அது நான் சொன்னதால தான் அப்படி நடந்தது, இதை சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அற்பமான விஷயங்களுக்கு கூட நமக்கு இதை சொல்லாட்டி திருப்தி இல்லை. இவர் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை செய்கிறார். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு கால ஒரு பணியாக அது இருக்குது. சொல்கிறார்கள், கால ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி. இது எனது ரப்புடைய ரஹ்மத்தில் நின்றும் உள்ளதாகும். சுப்ஹானல்லாஹ். ஃபைதா ஜாஅ வஅது ரப்பி ஜாஅ லஹு தக்கா. அடுத்த முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாங்க. இதை வைத்துதான் இவர் ஒரு நபி என்று கூட சில அறிஞர்கள் சொல்வார்கள். ஆனால் இவர் ஒரு சாலிகான ஒரு மனிதர், ஆட்சியாளர், ஒரு சாலிகான மனிதர். ஆனால் அவர் நபி என்பதற்கு சொல்லும் போது இந்த செய்தியை கொண்டு வருவார்கள். என்ன அவர் சொல்கிறார்? என்ன சொல்கிறார்? எனது இறைவனுடைய வாக்குறுதி வரும் போது, எனது ரப்புடைய வாக்குறுதி வந்துவிட்டால் ஜஅலஹு தக்கா, இவைகள் எல்லாம் தூள் தூளாக்கப்படும். இதெல்லாம் என்ன செய்யப்படும்? நான் போட்ட இவ்வளவு பலமான அல்லாஹ்வுடைய அருளோடு போட்ட இந்த பலம், இந்த பாலம் இருக்கு, இந்த இருக்கிறே, இந்த தடை, இது என்ன செய்யப்படும்? தூள் தூளாக்கப்படும் என்று சொல்லிவிட்டு, வகான வஅது ரப்பி ஹக்கா, என்னுடைய ரப்புடைய வாக்குறுதி உண்மையானதாகும். எல்லாம் ரப்பி 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 என்பதை நீங்க பார்க்கலாம். சொல்றார், ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி வஅது ரப்பி வஅது ரப்பி என்று தான் சொல்கிறார். என் அருமையான சகோதரர், ரப்புடைய வாக்குறுதி உண்மையானதாகும். எனவே அவங்க முக்கியமான ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன? ரப்புடைய வாக்குறுதி வரும்போது இது தூள் தூளாக்கப்படும், எதுவும் நிற்காது. அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் வல்லமையும் அவர்களுக்கு புரிய வைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வதரக்னா பஅதஹும் யௌமைதின் யமூஜு ஃபீ பஅத். இன்னும் அந்நாளில் அவர்களில் சிலரை சிலரோடு நாம் கடல் அலைகள் மோதுவதை போல் நாம் என்ன செய்வோம்? மோதுமாறு நாம் விட்டு விடுவோம். வனுஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபஜமஅனாஹும் ஜம்ஆ. பின்னர் சூர் ஊதப்படும், அனைவரையும் ஒன்று சேர்ப்போம், அனைவரையும் ஒன்று சேர்ப்போம். என் அருமையான சகோதரர்களே, இதுதான் இந்த துல்கர்னைனுடைய வரலாறு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர். அவருடைய ஆட்சி, அதிகாரம், படைபலம், அவருடைய அறிவு, ஆற்றல், இதெல்லாம் எதற்கு பயன்படுத்தப்பட்டது? அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக இவைகள் பயன்படுத்தப்பட்டன. என் அருமையான சகோதரர்களே, எனவே
அல்லாஹ்வுடைய கட்டளை வரும்போது, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வரும்போது அது தூள் தூளாக்கப்படும். அந்த வாக்குறுதி என்ன? அந்த வாக்குறுதி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமைக்குரிய பெரும் அடையாளங்களில் ஒன்றாக யஜூஜ் மஅஜூஜ் வெளிப்படுதல். அதில் நாங்கள் சென்ற வாரம் கூட புகாரியுடைய ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொன்னோம். என்ன சொன்னோம்? அவர்கள் என்ன செஞ்சாங்க? இப்படியான ஒரு துவாரத்தை ரசூலுல்லாஹ் தனது இரு விரல்களை இணைத்து ஒரு வளையம் போன்று இப்படி செய்து காட்டினாங்க. இப்படியான ஒரு துவாரத்தை அவர்கள் போட்டு விட்டாங்க என்று சொன்னாங்க. அஞ்சியவர்களாக, பயந்தவர்களாக வந்தாங்க என்ற செய்தியை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம், புகாரியுடைய செய்தி. என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக இதில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு செய்தி திருமிதியுடைய 3153வது செய்தி. அந்த செய்தியில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தி முக்கியமான செய்தி. பாருங்க, இவங்க என்ன செய்யணும்? இப்ப ஒரு இரு மலைகள், அதே போன்று இரும்புகளால் ஒரு பெரும் தடை ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அவைகள் மீது செம்புகள் ஊற்றப்பட்டிருக்கின்றன. அதனால் அவர்களுக்கு வெளிப்பட முடியாமல் என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு நாளும் அவர்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யஹ்ஃபிரூனஹு குல்லையும், ஒவ்வொரு நாளும் அதிலிருந்து அவர்கள் வெளியாவதற்காக அவர்கள் தோண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் அந்த பணியை செய்து, அந்த பணியில் ஒரு பெரும் பகுதியை செய்து, இன்னும் கொஞ்சம் தோன்றினால் வெளியே வந்துவிடலாம் என்கின்ற ஒரு நிலை வருகின்ற போது, அவர்களுக்கு பொறுப்பான அவங்களோட தலைவர் இருப்பாரா இல்லையா? அந்த யஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தினுடைய தலைவர் அல்லது பொறுப்பாளர், அவர் என்ன சொல்வார் என்று சொன்னால், இர்ஜிஉ, திரும்பி செல்லுங்கள், நாளை மறுபடியும் தோன்ற ஆரம்பிப்போம். நல்ல கவனிங்க செய்தியை. நாளை மறுபடியும் தோன்ற ஆரம்பிப்போம், இப்போது நாம் திரும்புவோம் என்று திரும்புவாங்க. சூரியன் மறையும் போது என்ன செய்வார்கள்? இப்படி அவங்களுடைய தலைவர் சொல்லுவார், அனைவரும் திரும்புவார்கள். மறுபடியும் நாளை வரும்போது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், அது இருந்ததை விட கடுமையாக மாற்றப்பட்டிருக்கும். என்ன செய்யப்பட்டிருக்கும்? அது இருந்ததை விட கடுமையானதாக, பலமிக்கதாக அது மாற்றப்பட்டிருக்கும். இப்படி எதுவரை நிகழும்? அல்லாஹு தஆலா எப்போது அவர்களை வெளிப்படுத்த நாடுகிறானோ அதுவரை இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களை எப்போது வெளிப்படுத்த நாடுவானோ அப்போது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த வளமையாக அப்படி சொல்லக்கூடியவர் அவர் என்ன சொல்வார் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லிவிடுவார். அல்லாஹ் நாடினால் நாம் நாளை என்ன செய்வோம்? எஞ்சியதை தொடருவோம், தோன்ற ஆரம்பிப்போம் என்று சொல்லுவார். அப்ப இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில, இதை சொல்வதன் மூலம் அவர்கள் மூமின்கள் என்பதல்ல, இதை சொல்பவர் மூமின் என்பதல்ல. இதை அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு சிந்தனை உருவாக்குவான். அதே போல நீங்க எடுத்தீங்க, நாங்க இப்ப இந்த நாட்டில் வாழுகிறோம், நிறைய முஸ்லீம் அல்லாத மக்களும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்றாங்க, மாஷா அல்லாஹ் சொல்றாங்க, இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? நிறைய சொல்கிறார்கள். அதை சொல்றதால அவங்க மூமின் என்ற அர்த்தமா, முஸ்லீம் என்ற அர்த்தமா? இல்ல. எனவே இது போன்று அல்லாஹ் தஆலா அவர்களை வெளிப்படுத்த நாடுகின்ற போது இந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வெளிப்படும், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வார். அப்படி சொன்னவுடன் மறுநாள் எந்த இடத்துல விட்டாங்களோ அந்த இடத்துல தான் இருக்கும். தோன்றுவார்கள், அவர்கள் துவாரமிட்டு வெளிப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபயஹ்ருஜூன அலன்னாஸ், மக்களின் மீது வெளிப்பட்டு வருவாங்க. எப்படி வருவார்கள்? ஏற்கனவே முஃப்ஸிதூன ஃபில் அர்த், பூமியில் குழப்பம் விளைவிப்பவர்கள். இவ்வளவு காலம் அடைக்கப்பட்டிருந்த கூட்டம் வெளியே வந்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு ஆத்திரத்தோடு வரும் இந்த கூட்டம், அப்படியே இல்லையா? எவ்வளவு ஒரு ஆத்திரத்தோடு இந்த கூட்டம் வெளிப்படும். இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இவர்கள் அதாவது ஆறுகள், கடல்கள், இதில் உள்ள தண்ணீர்களை எல்லாம் அவர்கள் குடித்து தீர்ப்பார்கள். ஃபயஃபிர்ருன் நாஸ மின்ஹும், மக்கள் இவர்களை விட்டு விரண்டு ஓடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப இவ்வளவு பெரிய குழப்பம் என்று பாருங்க, மக்கள் இவர்களை விட்டு விரண்டு ஓடுவார்கள். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை நீங்க பாருங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. உங்களுக்கு தெரியும், நாம் இந்த தலைப்பில் கூடுதலாக ஒரு நபித்தோழருடைய செய்தியை பற்றி சொன்னோம். அந்த நபித்தோழருடைய பேர் உங்களுக்கு யாரு இருக்குதா? யாருக்காவதுக்கு? ஒரு நபித்தோழர் அவர் அழிக்கக்கூடிய ஒரு நீண்ட செய்தியை திரும்ப திரும்ப நாங்கள் என்ன செய்வோம்? ஒவ்வொரு பகுதியா சொன்னோம். யார் அந்த நபித்தோழர்?
நவாஸ் பின் சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு நபி தோழர். அப்ப அந்த ரிவாயத்துல இப்ப நாங்க அந்த ரிவாயத்துல எது வரைக்கும் சொல்லி இருக்கிறோம் என்றால் தஜ்ஜால் கொல்லப்படுவது வரை சொல்லி இருக்கிறோம். அந்த ரிவாயத்துல தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கொல்லப்படுவார் என்ற பகுதி வரைக்கும் சொல்லி இருக்கிறோம். இப்ப நாம் சொல்ல போவது அந்த செய்தியில வருகிறது யஜூஜ் மஅஜூஜ் என்ற அந்த கூட்டம் வெளிப்படுதல். இப்ப தஜ்ஜால் கொல்லப்பட்டவுடன் அதுக்கு பிறகு என்ன செய்யப்படுது என்று சொன்னால், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா வஹி அறிவிப்பான், இன்னி கத் அஹ்ரஜ்து இபாதன் லீ, அதாவது எனது அடியார்களை நான் வெளிப்படுத்தி விட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு எதிராக நீங்கள் போரிட முடியாது, அவர்களுக்கு எதிராக நீங்கள் போரிடுவதற்கு சக்தி பெற மாட்டீர்கள். அப்ப இதுல எனது அடியார்கள் என்ற வார்த்தை பிரயோகம் இருக்குதானே, இது யஜூஜ் மஅஜூஜ்க்கு சிறப்பு கொடுக்குமானா இல்ல. மொத்தமாக நீங்க எடுத்தீங்கன்னா இந்த பூமியில் உள்ள முஸ்லிம்கள் காஃபிர்கள் அனைவரும் யாரு யாரு? அல்லாஹ்வுடைய அடியார்கள். காஃபிர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அடிமைகள் தான். அவங்க கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். ஆனா மூமின்களுக்குரிய அடிமைத்துவத்தின் சிறப்பு அவர்களுக்கு இருக்குதா? இல்ல. இந்த வேறுபாடு நாங்கள். எனவே இங்க இவர்களுக்கு இந்த இபாத் என்ற வார்த்தை பிரயோகம் என்பது பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை பிரயோகம். இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, முக்கியமான செய்தி என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோடு இருக்கக்கூடிய மக்களும் யாரை கொண்டிருக்கிறாங்க? தஜ்ஜாலை கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரும் சக்தி அவன். ஆனா இங்க என்ன சொல்லப்படுது என்றால், ஒரு கூட்டத்தினரை நான் விட்டேன், அவர்களுக்கு எதிராக நீங்கள் போரிடுவதற்கு சக்தி பெற மாட்டீர்கள், அவர்களுக்கு எதிராக நீங்கள் போரிட முடியாது. எனவே நீங்க என்ன செய்யுங்க, எனது அடியார்களை அழைத்துக் கொண்டு தூர்சினா மலைக்கு செல்லுங்கள், ஒதுங்குங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வருகிறது, எனது அடியார்களை நீங்கள் அழைத்துக் கொண்டு அந்த தூர்சினா மலைக்கு ஒதுங்குங்கள், அந்த மலையின் பக்கம் செல்லுங்கள் என்றால் அவர் அந்த கட்டளையை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹு தஆலா யஜூஜ் மஅஜூஜை அனுப்புவான். வஹும் மின் குல்லி ஹதபின் யன்சிலூன், ஒவ்வொரு மேட்டு பகுதியிலிருந்தும் வேகமாக அவர்கள் வருவார்கள். உங்களுக்கு அவர்கள் புஹைரா தபரியா, பலஸ்தீனுக்கும் ஜோர்தானுக்கும் மத்தியில் உள்ள ஒரு நீர்நிலை, அது புஹைரா தபரியா. இந்த பேர் நாங்க எந்த இடத்துல படிச்சிருக்கிறோம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? இந்த புஹைரா தபரியா இந்த பாடத்தில் நாங்க எங்க படிச்சோம்? தஜ்ஜால் என்ன செய்யறான்? தஜ்ஜால் நாங்க படிச்சோம், தமீமுத்தாரின் ஹதீஸ் படிச்சோமா இல்லையா? அதுல தஜ்ஜால் கேட்கக்கூடிய 3 கேள்விகள் ஒன்றுதான் புஹைரா தபரியா என்ற அந்த நீர்நிலையை பற்றி கேட்பான் தஜ்ஜால். அதுல தண்ணீர் இருக்குதான்னு கேட்பான். அவர் என்ன சொல்லுவாரு? தண்ணீர் இருக்குதுன்னு சொல்லுவார். அதுல தண்ணீர் இருக்குது என்று சொல்லுவார். அதில் உள்ள தண்ணீர் என்ன செய்யும்? அது வற்றக்கூடிய காலம் மிக சீக்கிரத்திலே வரும் என்று அவன் சொல்லுவான் தஜ்ஜால். அப்ப இவர்கள் இந்த புஹைரா தபரியாவை கடந்து செல்வார்கள். யாரு? யஜூஜ் மஅஜூஜ். நல்ல கவனிங்க, யஜூஜ் மஅஜூஜ் இவர்கள் இதை கடந்து செல்கின்ற போது அதுல முதல்ல வெளிப்பட்டு வருவார்களே, அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அதில் உள்ள தண்ணீரை குடிப்பார்கள். அதில் உள்ள தண்ணீரை குடித்து விடுவார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, கடைசியில இறுதியில வரக்கூடியவர்கள் அதை கடந்து செல்லும் போது சொல்வார்கள், இங்கு தண்ணீர் இருந்திருக்கும் போல என்று சொல்வார்கள். இங்கு தண்ணீர் இருந்திருக்கும் போல என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு என்ன செய்வார்கள்? அந்த தண்ணீரை அவர்கள் குடித்து விடுவார்கள். அப்படி என்ற செய்தியை நீங்க எங்க பார்க்கலாம்? இது நீளமான செய்தி, முஸ்லிமுடைய 7560வது செய்தியாக இது பதிவாகிறது. அந்த புஹைரா தபரியாவை பொறுத்தவரையில அதனுடைய நீளம் என்பது ஒரு 23 கிலோமீட்டர்கள், அதனுடைய அகலம் என்பது 13 கிலோமீட்டர்கள், அதனுடைய ஆழம் என்பது 44 மீட்டர்கள் என்பதையும் அறிஞர்கள் செய்யறாங்க, அதையும் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதில் உள்ள தண்ணீரை எல்லாம் அவங்க என்ன செய்வார்கள்? குடித்து முடித்து விடுவார்கள். இந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், மூமின்களுக்கு அடுத்த சோதனை, தஜ்ஜாலுடைய சோதனைக்கு பிறகு அடுத்த சோதனை பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க மூமின்களோடு இருப்பாங்க? தூர்சினா மலை. தூர்சினா மலையில அவர்கள் இருப்பார்கள். என் அருமையான சகோதரர்களே, எந்த அளவுக்கு அவர்களுக்கு மூமின்களுக்கு சோதனை என்று சொன்னால், அவங்க எல்லாம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறாங்க, வெளியே வரையில. அவர்கள் அங்கு முற்றுகையிடப்பட்டவர்களாக இருப்பார்கள், வெளியிலே வர முடியாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது ஒரு காளை மாட்டுடைய தலை இருக்குது, காளை மாட்டுடைய ஒரு தலை 100 தீனாரை விட பெருமதி மிக்கதாக இருக்கும். அதாவது 100 தீனார் கொடுத்து கூட
ஒரு காளை மாட்டுடைய தலையை எடுத்ததுக்கு அவன் உண்ணுவதற்கு சாப்பிடுவதற்கு எதுவுமே இருக்காது. ஒரு 100 தினார் சொன்னா சும்மா ஒரு 1/2 கிலோ தங்கத்தினுடைய பெருமதி அது. அதை கொடுத்தா என்ன செய்யறது, ஒரு மாட்டு தலையாவது கிடைக்காதா என்கின்ற அளவுக்கு நிலைமை இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த செய்தியோட அடுத்து இன்னொரு செய்தி இருக்குது புகாரில என்ன சொன்னா இது புகாரில தாலிக் செய்யப்பட்ட செய்தி. இதுக்கு அறிவிப்பாளர் இருக்கிறாங்க. இது கதாதா என்பவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர் வந்து அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் அந்த தடுப்பு சுவரை பார்த்தேன் என்று சொல்றார். அந்த யஜூஜ் மௌஜூஜ் அந்த இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த தடுப்பு சுவரை தான் பார்த்ததாக அவர் சொல்கிறார். அந்த நேரத்தில் அவர் அதை விளங்கப்படுத்துகின்ற போது சொல்கிறார், அதாவது பல வண்ண கோடுகள் போட்ட ஒரு துணியை போல் அதை பார்த்தேன் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அதை பார்த்துத்தான் இருக்கிறீர்கள் என்று சொன்னாங்க என்ற ஒரு செய்தியும் இருக்குது. ஒரு செய்தி இருக்கிறது என்பதையும் சொல்ல வேண்டும். அதே போல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அப்பாசி ஆட்சி காலத்துல வாசிக் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் இவர் என்ன செய்யறார் என்று சொன்னா, தனது ஆட்சியில் உள்ள முக்கியமான பிரமுகர்களை எல்லாம் ஒரு படையாக அவர் அனுப்புறார். இதை வந்து கண்டுபிடி எங்க இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி, எதை இந்த தடுப்பு எங்க இருக்குது என்பதை பார்த்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவங்க என்ன செய்யறாங்க, பல நாடுகளுக்கு அவர்கள் பயணித்தார்கள். அவர்கள் அப்படி பல நாடுகளுக்கு பயணித்து அதை அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியான ஒரு இடத்தை அவர்கள் கண்டார்கள் என்ற ஒரு செய்தி. சுமார் அந்த பயணம் என்பது ஒரு 2 வருட பயணம் அப்படி என்று சொல்லி இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இதுக்கு ஆதாரம் இல்லை, சனத் இல்லை, அறிவிப்பாளர் தொடர் இதுக்கு இல்லை. இப்படி ஒரு செய்தியும் இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப நாம் இதில் உங்களுக்கு சொன்ன பகுதி என்னென்று சொன்னால், அப்ப இவர்கள் வெளிப்பட்டு வந்தவுடன் எப்படியான சோதனைகள் மூமின்களுக்கு இருக்கிறது அப்படி என்றதான் நாங்கள் என்ன செய்யறோம், இந்த செய்தியிலே பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு என்று சொன்னால் பலவிதமான சோதனைகள், குழப்பங்கள், ஃபித்னாக்கள் பூமியிலே அவர்கள் கட்டவிழ்த்து விடுவார்கள். மக்கள் எல்லாம் ஒதுங்கக்கூடிய அளவுக்கு அவர்களை விட்டு வெறுண்டு ஓடுகின்ற அளவுக்கு தான் நிலைமைகள் இருக்கும். அவ்வளவு ஃபசாதுகளை அவர்கள் செய்வார்கள். அது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள்ல மற்றும் ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். முஸ்னத் அபி யஅலா என்ற கிரந்தத்திலே இது பதிவாக இருக்கிறது. லா யமுர்ரூன பிமாயின் இல்லா ஷரிபு, அவங்க எந்த ஒரு தண்ணீர் உள்ள இடத்தை கடந்து சென்றாலும் அதை குடித்து முடித்து விடுவார்கள். வலா பிஷையின் இல்லா அஃப்ஸது, எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் அங்கு குழப்பம் செய்வார்கள், அநியாயம் செய்வார்கள். இப்படி இவர்கள் செய்வார்கள். செய்துவிட்டு என்ன சொல்லுவாங்க என்று சொன்னா, நாம் பூமியில் உள்ள அனைவரையும் வென்று விட்டோம், பூமியில் உள்ள அனைவரையும் நாம் வெற்றி கொண்டு விட்டோம், அனைவரையும் நாம் மிகைத்து விட்டோம், அனைவரையும் தோற்கடித்து விட்டோம். இப்போது எஞ்சியிருப்பது வானத்தில் உள்ளவர்கள். வானத்தில் யார் உள்ள? வானத்தில் அல்லாஹ், வானவர்கள். வானத்தில் உள்ளவர்கள் தான் எஞ்சி இருக்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் வானத்தை நோக்கி அம்புகளை எய்ய ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவர்களை சோதிக்கக்கூடிய விதமாக அந்த அம்புகள் இரத்தம் தோய்க்கப்பட்டதாக திருப்பி அனுப்பப்படும். அதில் என்ன செய்யப்பட்டிருக்கும், இரத்தம் தேய்க்கப்பட்டிருக்கும். அப்படித்தான் அந்த அம்புகள் திருப்பி அனுப்பப்படும். அவர்கள் என்ன முடிவு செய்வார்கள், வானத்தில் உள்ளவர்களையும் நாம் வென்று விட்டோம் என்று அவர்கள் முடிவு செய்வார்கள். முஸ்லிம்களுடைய ரிவாயத்தில் பாருங்க, 7561வது செய்தியாக வருகிறது. இந்த செய்தி ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஜபலுல் ஹமர் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை வரை இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இது பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு மலை, அந்த பைத்துல் முகஸ் ஒட்டிருக்கக்கூடிய ஒரு மலை. இந்த மலை வரை இவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பயணத்தை மேற்கொண்டு வருவார்கள். வந்து அவர்கள் சொல்வார்கள், லக்கத் கதல்னா மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ள அனைவரையும் கொன்று விட்டோம். எவ்வளவு பெரிய ஃபசாத் பாருங்க, பூமியில் உள்ள அனைவரையும் கொன்று விட்டோம், இப்போது எஞ்சியிருப்பது வானத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான். இப்போது நாம் அவர்களையும் கொல்வோம் என்று என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கொன்று குவிப்போம் என்று சொல்லி நவுதுபில்லாஹ், அவர்கள் அம்புகளை வானை நோக்கி ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ் தஆலா அவற்றை எப்படி திருப்பி அனுப்புவான் என்று சொன்னால், அதில் இரத்தம் தோய்க்கப்பட்டதாகத்தான் அவைகள் திருப்பி அனுப்பப்படும் என்ற செய்தி.
இந்த செய்தியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னி கத் அன்ஸல்து இபாதன் லி, அதாவது எனது அடியார்கள் சிலர்கள், அதாவது யஜூஜ் மஜூஜ் வெளிப்பட்டு வந்தவன் அல்லாஹ் சொல்வான், ஒரு சாராரை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன், அவர்களோடு நீங்கள் போர் செய்ய முடியாது, போரிட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தினர். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இப்படியான இந்த ஃபித்னாக்கள், இந்த சோதனைகள், இது எப்படி இது நிறைவுக்கு வரும் அப்படி என்று பார்க்கின்ற போது அப்போது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு உள்ள அந்த மக்களும் அதுல ஒருவர் என்ன செய்வார் என்று சொன்னா, இவங்க என்ன செய்யறாங்க, அவங்களை பார்க்க கூட முடியாத அளவுக்கு அவங்க முற்றுகையிடப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அதில் ஒருவர் என்ன செய்வார், எனது உயிரை பணயம் வைத்தாவது நான் இறங்குகிறேன் என்று சொல்லி அவர் இறங்குவார் என்று அந்த செய்தியில வருது. அவங்களுடைய முடிவு எப்படி அமையும் என்பதை நான் ஆரம்பத்தில் சொன்ன நவாஸ் பின் சம்ஆன் ஹதீஸ், அந்த முஸ்லிமுடைய ஹதீஸிலே அதிலே இடம்பெறுகிறது. அதன் பிறகு அல்லாஹு தஆலா என்ன செய்வான் என்று சொன்னால், அவர்களுடைய அந்த பிடரி பகுதியிலிருந்து ஒரு புழுவை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துவான். அந்த ஒரு புழுவை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துவான், அது அனுப்பப்படும். அதுதான் அவர்களை என்ன செய்யும், அவர்களை கொன்றுவிடும். மனிதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடு உள்ள மக்கள், அந்த படை, அவர்களுக்கெல்லாம் எதிர்க்க முடியாத ஒரு பெரும் கூட்டம் இந்த யஜூஜ் மஜூஜ். அல்லாஹு தஆலா எப்படி இழிவாக அவர்களை அழிப்பான் என்று சொன்னால், அவருடைய பிடரி பகுதிக்கு அல்லாஹு தஆலா அனுப்புகின்ற அந்த புழு அது என்ன செய்யும், வெளிப்பட்டு அவர்களை என்ன செய்யும், அவர்களை கொன்று குவிக்கும், அது அவர்களை கொன்றுவிடும். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதன் பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மக்களும் இந்த இப்படியான இந்த நிலை, இப்படியாக இவர்கள் கொல்லப்படுவதற்கு மிக முக்கியமாக இதில் வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள். அவங்களும் அவர்களோடு உள்ள மூமின்களும் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள், யா அல்லாஹ், இதிலிருந்து எம்மை காத்து விடு என்று சொல்லி, இவர்களுடைய சோதனையிலிருந்து எம்மை காப்பாயாக என்று சொல்லி அவங்க கேட்கக்கூடிய அந்த துஆ, அந்த பிரார்த்தனை, அப்ப முக்கியமான துஆவுடைய இடம், அந்த துஆ கேட்பாங்க, பிரார்த்திப்பாங்க. அல்லாஹு தஆலா யாவற்றையும் அறிந்தவன் என்று நாங்க சும்மா இருக்க கூடாது. அல்லாஹ் தான் அனுப்பி இருக்கிறான் யஜூஜ் மஜூஜ், அவனே பார்த்துக் கொள்ளட்டும் அப்படி நிக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள் அவர்களை அழிப்பதற்கு. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களை அழிப்பான். அந்த புழுவின் மூலம் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதன் பிறகு பூமியுடைய எந்த ஒரு இடமும் விடாமல் அவர்களுடைய அந்த உடல்கள், பிணங்கள் தான் இருக்கும். பூமி துர்நாற்றம் வீசும். பூமி என்ன செய்யும், துர்நாற்றம் வீசிக் கொண்டிருக்கும். மறுபடியும் துஆ செய்வாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரோடு உள்ளவர்களும் மறுபடியும் அல்லாஹ்விடம் துஆ செய்வார்கள், இந்த நிலையை மாற்றுவதற்காக அல்லாஹ்விடம் துஆ செய்வார்கள். அல்லாஹு தஆலா என்ன செய்வான் என்றால், சும்ம யுர்சிலுல்லாஹு மதரா, அல்லாஹ் என்ன செய்வான், அதற்கு முன்னால அந்த மழை பொழிவிக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா ஒட்டக திமில்களை போன்ற ஒரு பறவைகள், அந்த ஒட்டக திமில்களை போன்ற அந்த பறவைகள் இருக்கும். அவைகள் வந்து என்ன செய்யும், அந்த உடல்களை எல்லாம் தூக்கி கொண்டு போய் எங்கு போட வேண்டுமோ அங்கு போட்டுவிடும். சில ரிவாயத்துகள் கடல்ல போடும் என்று வருது, சில ரிவாயத்துகள் அல்லாஹ் எங்கு போடுமாறு அவைகளுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறதோ அங்கு அவைகள் போடும். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்வார் என்றால், ஒரு மழையை பொழிவிக்க மழை அனுப்புவான். அது எந்த ஒரு மண்ணாலான வீட்டையும் ரோமத்தாலான வீட்டையும் அது விட்டு வைக்காது. அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா பூமியை சுத்தப்படுத்துவான். அந்த தண்ணீரின் மூலம் அல்லாஹ் சுத்தப்படுத்துவான். அதன் பிறகு பூமி எப்படி என்று சொன்னால், கண்ணாடியை போன்று பளிச்சென்று இந்த பூமி மாறும் சொல்றாங்க. இப்படியே சொல்றாங்க ஹதீஸ்ல, கஸ்ஸலஃபா, அந்த அளவு பளிச்சென்று இந்த பூமி மாறும். அல்லாஹ் தஆலா பூமிக்கு என்ன கட்டளை பிறப்பிப்பான் என்று சொன்னால், உனது பரக்கத்தை மறுபடியும் வெளிப்படுத்து, கனிகளை பரக்கத்தை மறுபடியும் வெளிப்படுத்த என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். சுப்ஹானல்லாஹ். அங்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால், பரக்கத்து வெளிப்படுத்தப்படும். ஒரு மாதுளம் பழம் என்பது ஒரு பெரும் கூட்டத்தினரே அதை சாப்பிடுவார்கள். அதனுடைய தொழி அவர்களுக்கு நிழலாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். ஒரு ஒட்டகத்தினுடைய பால் என்பது ஒரு ஊருக்கே போதுமானதாக இருக்கும், அவ்வளவு பரக்கத். ஒரு மாட்டுடைய பால் என்பது என்னது, ஒரு ஊருக்கே போதுமானதாக, ஒரு பகுதிக்கே போதுமானதாக, ஒரு கோத்திரத்துக்கே போதுமானதாக. அதே போல ஒரு ஆட்டுடைய பால் என்பது ஒரு குடும்பத்துக்கே போதுமானதாக. இப்படி அல்லாஹு தஆலா அதன் பிறகு பரக்கத்தை வெளிப்படுத்துவான். அல்லாஹு தஆலா பரக்கத்தை வெளிப்படுத்துவான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த யஜூஜ் மஜூஜ் சம்பந்தமாக வந்த இந்த செய்திகள், இந்த ஆதாரபூர்வமான செய்திகளை தான் இன்றைய இந்த வகுப்பின் ஊடாக உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்தினோம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அந்த சீன பெரும் சூரன் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். சீன பெரும் சூர் இருக்குதா இல்லையா? இதை கூட சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இதோட தொடர்படுத்தி
பேசுவதற்கு முயற்சிக்கு பார்ப்பான். துல்கர்னைன் போட்ட தடுப்புக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நமக்கு நன்றாக அதனுடைய வேறுபாடு. துல்கர்னைன் அவர்கள் போட்ட அந்த தடுப்பு என்பது எதுக்கு போடப்பட்டது? யஜூஜ் மௌஜூஜ் என்ற அந்த கூட்டத்தினர் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் பூமியில் வரம்பு மீறக்கூடாது, குழப்பம் செய்யக்கூடாது என்பதற்காக போடப்பட்டது. அந்த சீன பெருஞ்சூர் அதுக்காக போடப்பட்டிருக்குது. அது அவர்களுடைய அந்த அபாத்திராக்கள் என்பவர்கள் அதை போட்டிருக்கிறார்கள். அவர்கள் போட்டிருப்ப அந்த சீனர்கள் என்ன, தங்களுடைய ஆட்சி அதிகாரம் அதை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக. அதே போன்று யஜூஜ் மௌஜூஜ் அவர்கள் போட்ட எதனால் போட்டாங்க? இரும்பு இல்லையா, இரும்பு, அதன் மீது செம்பு ஊற்றப்படுகிறது. இது எதனால் போடப்பட்டிருக்குது? இவைகள் கற்கள், சிமெண்ட், இவைகள் தான் இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்லாமல் அது என்ன செய்யுது, பல தடவைகள் இடிந்து அடுத்த பக்கம் மக்கள் மாறக்கூடிய நிலையெல்லாம் அதில் இருக்கு. எனவே இதை நாம் இதோட தொடர்படுத்துவது என்பது எந்த வகையிலும் பொருத்தமல்ல என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, யஜூஜ் மௌஜூஜ் வெளிப்பட்டதன் பிறகும் ஹஜ்ஜுடைய வணக்கம் நிகழும் என்று சொல்றாங்க. ஹஜ்ஜுடைய வணக்கம் நடக்கும் என்று சொல்றாங்க. புகாரியில 1593வது செய்தி, அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, லா யஹுஜ்ஜன்னல் பைத்து வல யுஅ்தமரன்ன பஅத குரூஜ் யஜூஜ் மௌஜூஜ். யஜூஜ் மௌஜூஜ் வெளிப்பட்ட பிறகும் அந்த பைத்துல்லாவில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஹஜ் உம்ராவுடைய வணக்கங்கள் நிகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த கஅபா இடிக்கப்படுதல் என்பது அதற்கும் பிறகு உள்ள ஒரு செய்தி தான் நாங்கள் என்ன செய்கிறோம், அது சம்பந்தமாக நாங்கள் நேரத்தில் படித்திருக்கிறோம். ஆரம்பத்தில் அந்த செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இன்றைய இந்த வகுப்பில் நாம் இந்த யஜூஜ் மௌஜூஜ் என்ற அந்த கூட்டத்தினர் சம்பந்தமாக அவர்கள் எப்படி வெளிப்படுவார்கள், அது சம்பந்தமாக குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகள், துல்கர்னைன் என்பவர் யார், அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட பல ஹதீஸ்கள், செய்திகள், இவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே போன்று இந்த யஜூஜ் மௌஜூஜ் சம்பந்தமாக நிறைய மக்களுக்கு மத்தியில் தவறான கருத்துக்கள், ஆதாரமற்ற செய்திகள் நிறைய பரவி இருக்கு. சிலவங்க சொல்லுவாங்க ஃபஜ்ருடைய குனூத் இருக்குதானே, சுபஹ்ல ஓதப்படுகின்ற குனூத், இதுக்கு ஆதாரமே கிடையாது. இந்த குனூத்துக்கு ஒரு கதையை கட்டிருக்காங்க. எப்படி சொல்லுறாங்கன்னா, இந்த குனூத் ஓதப்படும் போது என்ன செய்யப்படும், அவங்க தோண்டி தோண்டி வருவாங்க, இந்த குனூத் நாங்க ஓதுறோமா இல்லையா, அது என்ன செய்துவிடும், மறுபடியும் பழைய நிலைக்கு என்ன செய்துவிடும், அந்த அந்த தடுப்பை கொண்டு சென்று விடும். இதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. நாங்க என்ன ஆதாரம் பார்த்தோம் ஹதீஸ்ல? நாங்க பார்த்த என்னது, அவங்க இன்ஷா அல்லாஹ்னு சொல்ல மாட்டார்கள். ஒவ்வொரு நாள் என்ன செய்வாங்க, அந்த செய்தியை கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அதில் பல ஏற்பாடுகளை ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிறான். அந்த ஹதீஸை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் எதெல்லாம் தடுத்திருக்கான்னு பாருங்க. அவர்கள் இரவு பகலாக தோன்றுவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தல. என்ன செய்வாங்க, அவர்கள் பகல்ல தோண்டுவாங்க. எதுவரை தோண்டுவார்கள், சூரியன் மறையும் வரை இல்லையா. அவங்க இரவிலும் தோண்டுவாங்கன்னு சொன்னா என்ன நடக்கும், அவர்கள் அதை அடைந்து விடுவார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்து விட்டான், அதை தடுத்து விட்டான். அவர்கள் சூரியன் மறைவதோடு சொல்லி விடுவார்கள், நாம் நாளை ஆரம்பிப்போம் என்று சொல்வார்கள். அதே போன்று அவர்கள் அதனால் ஏறி குதிப்பதற்குரிய என்னது, அதுவும் தடுக்கப்பட்டிருக்கு. அதற்குரிய முயற்சிகளும் அங்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அதில் விளங்குகிறோம். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் என்பதையும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவர்கள் சொல்ல மாட்டார்கள். எப்போது சொல்ல, அல்லாஹ் எப்போது நாடுகிறானோ அப்போதுதான் அவர்கள் அதை சொல்வார்கள் என்பதெல்லாம் என்னது, அப்ப ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறான். அதே போன்று இன்னும் ஒரு பகுதி, இப்ப என்ன மக்கள் என்ன சொல்றாங்க, இப்ப உலகத்தில் உள்ள பூமியில் உள்ள எல்லாவற்றையும் என்ன செய்யப்பட்டது, இன்றுள்ள நவீன இந்த கருவிகளால், இந்த தொலைநோக்கு கருவிகளால் எல்லாம் அனைத்தும் பார்க்கப்பட்டு விட்டது, அனைத்தையும் கண்டுவிட்டார்கள். அப்படி ஒன்று இருந்தால்தான் தெரிந்திருக்கும் என்று என்ன செய்வார்கள், இப்படியான ஆதாரப்பூர்வமான செய்திகளை சிலர் தங்களுடைய பகுத்தறிவை வைத்து நிராகரிக்க முயற்சிப்பார்கள். நவுது பில்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, இன்று கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இப்போது புதிதாக ஒரு கோத்திரத்தில் இங்க இருக்கிறாங்க, கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பிரேசிலுடைய இந்த காட்டு பகுதியில் இப்படி ஒரு சாரார் இருக்கிறார்கள், ஆப்பிரிக்காவுடைய பகுதியில் இப்படி ஒரு சாரார் இருக்கிறாங்க என்ற செய்திகள் வருதா இல்லையா? எவ்வளவு செய்திகள் வந்து கொண்டிருக்குது, புதிதாக வரத்தான் செய்தி. அடுத்து நாம் என்ன விளங்க வேண்டும், அல்லாஹ் நாடிவிட்டால் கண்களை விட்டு மறைக்க யாராலும் என்ன செய்ய முடியாது, அதை வெளிப்படுத்த முடியாது. அல்லாஹு தஆலா அதை மறைத்து விட்டால் எவர்களாலும் என்ன செய்ய முடியாது, அதை வெளிப்படுத்த முடியாது. அல்லாஹு தஆலா அதற்கேற்ப என்ன செய்வான், அதை மறைத்திருப்பான். ஆதாரப்பூர்வமான செய்திகள் நாங்க என்ன செய்ய வேண்டும், பகுத்தறிவா வஹையா என்றால் வஹி, வஹிக்குத்தான் முன்னுரிமை. குர்ஆன் சொல்லுகிறதா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா, ஆதாரப்பூர்வமான செய்திகளா, அதை நாம் முழுமையாக நம்பினோம், முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். அதான் மூமினுடைய பண்பு. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்.
وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.